எப்படியாவது அவள்கிட்ட பேசி நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். சார்பால்கிட்ட பேசி என்ன செய்யணுமோ நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி உக்கப்பா நல்லபடியாக அனுப்பி வைக்கணும். நீங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்க, என்ன ஏதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ் மேடம். சார், நீங்க அவகிட்ட கொஞ்சம் பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வாங்க. நான் தர்ஷினியும் ஜனனியும் கூட்டிட்டு போறேன். நீங்க போ. வாங்க வாங்க ஜனனி, வாங்க தர்ஷினி, வாங்க. இதை பார் பார்க்கவே, உங்க அப்பா போயாச்சு. இதான் நிதர்சனம். இதை நீ நம்பணும். இந்த உலகத்தை வந்து உங்க அப்பா நிறைய கஷ்டப்பட்டார். இப்ப கிளம்பிட்டார். வேண்டாம் வேண்டான்னு சொன்னாரு. நான் பார், நீ ஒண்ணு தப்பா நான் நடக்குன்னு நினைச்சு அதெல்லாம் சொல்ல இல்லையா? நல்லது நடக்குன்னு நினைச்சு சொன்ன. நான் இப்படி ஆகிப்போச்சு. நான் கூட தான் ஆரம்பத்தில் அப்படி சொன்னேன். இப்போ எனக்கு அந்த கில்ட்டு இருக்கு. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஆனால் இன்னொரு விஷயம், அவர் ஆரம்பத்துலேருந்து என்னை கொல்ல போகிறாங்க, நான் சாக போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்படியே. ஆனால் அது இயல்பாக நடந்ததுன்னு நினைக்க முடியாது. ஆனால் அவங்க எல்லாரையும் தண்டிக்கணும். உனக்கு இழக்கிறதுக்கு நீ எதுவும் கிடையாது, புரியுதா? நீ தைரியமான பொண்ணாக இருந்து இவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உன் கனவை நோக்கி நடக்கணும். பெரிய ஆளாகணும். அதான் உங்க அப்பாவுடைய கனவு, புரியுதா? தைரியமா இருப்பாரு. தைரியமா இருக்கணும் நீ, புரியுதா? அழக்கூடாது. இந்த பாரு, இவங்க எல்லாருமே உனக்காகத்தான் இங்க வந்து நிக்கிறாங்க. எனக்கு புரியுது அவங்க மேல உனக்கு நிறைய கோபம் இருக்குன்னு, அவங்களால தானே இவ்வளவு நடந்துச்சுன்னு சொல்லி. ஆனா அவங்க வீட்டுக்காரெல்லாம் ஏத்துக்கிட்டு அவங்க இங்க வந்து உனக்காக நிக்கிறாங்க, புரியுதா? எதுக்காக? உனக்காக. உனக்கு எத்தனை மனுஷங்க பாரு. இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனா கூட அவங்க வீட்டுல சேர்த்துப்பாங்களான்னு அவங்க தெரியாது. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இங்க வந்திருக்காங்க. நான் இருக்கேன், அவங்க இருக்காங்க. கவலைப்படாத, ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி.